இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, பிரைம் மினிஸ்டர் ரொம்ப சீஃப் மினிஸ்டர் வந்து வரவேற்க வேண்டாமா, அப்பதானே ஒரு இதெல்லாம் வேணும் புரோட்டோகால் அப்படி இப்படின்றாங்க. ரைட்டு, பிரைம் மினிஸ்டர் ரொம்ப சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, வரல, அப்ப வரலைன்னா அந்த ஸ்டேட்டை நீங்க தூக்கி வீசிடுவீங்களா? சரி, பிரைம் மினிஸ்டர் ரொம்ப சீஃப் மினிஸ்டர் வரல குற்றச்சாட்டு சொல்றீங்களே, உங்க பிரைம் மினிஸ்டர் வரும்போது உங்க அண்ணாமலையே வரலையே, அவர் ஒண்ணு கட்சி வச்சுதான் தடவிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதானே உண்மை. பிரைம் மினிஸ்டர் வரும்போது சீஃப் மினிஸ்டர் வரலப்பா விடுங்க. உங்க பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது உங்கள் முன்னாள் மாநிலத்திலே அண்ணாமலை அவர்களே கோயம்புத்தூர்ல வந்து பார்க்கலையே, ரிசீவ் பண்ணலையே, அப்ப அது தப்பு கிடையாதா? அப்போ உங்க கணக்கு என்ன? உங்களை எல்லாரும் உங்க காலை வருடி வருடி கழுவி கழுவி தொடச்சி எடுத்தா தான் நீங்க அந்த மாநிலத்துக்கு செய்வீங்கன்னா, தன்மானம் இழந்து சூடு சொரணை இழந்து மக்கள் வாழ்கின்ற மாநிலம் கிடையாது தமிழ்நாடு. உங்களுக்கு இன்னும் சூடு சொரணன்னு ஒன்று இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, மொழியில விளையாடாதீங்க. ஏன்னா மாநிலங்கள் பிரிக்கப்படும் போதே மொழிவாரி மாநிலங்களால் தான் பிரிக்கப்படுது. தமிழர்களின் உணர்வு அது. நீங்க உங்க பேரை தமிழிசைன்னு வச்சுட்டீங்கிறதுக்கு அவங்களுக்கு தமிழ் உணர்வு இருக்குங்கிறத நீங்க வேண்டா சொல்லிக்கலாம். உங்களுக்கு அதுல அரசியல் ஆதாயம் இருக்கின்றது, அதனால உங்களுக்கு அந்த பேர் வைக்கப்பட்டதுங்கிறத என்னோட கணக்கு. மற்றபடி உங்களுக்கும் தமிழுக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது.